வணக்கம். தமிழ் விஸ்டம் டெய்லி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆன்மீக உலகிற்கு இந்திய திருநாடு வழங்கிய மிகச்சிறந்த பொக்கிஷங்களில் ஒன்று பரமஹம்ச யோகானந்தரின் ஒரு யோகியின் சுயசரிதம். இது வெறும் ஒரு மனிதரின் கதை அல்ல, இது ஒரு ஆன்மாவின் பயணம். சத்தியத்தை தேடும் ஒவ்வொருவருக்கும் இது ஒரு கலங்கரை விளக்கம். இன்று நாம் இந்த நூலின் முதல் அத்தியாயத்திற்குள் நுழைய இருக்கிறோம். இந்த தொடரில் யோகானந்தர் தனது வாழ்க்கை கதையை தன் சொந்த வார்த்தைகளில் விவரிப்பதைப் போலவே இது அமைந்துள்ளது. வாருங்கள், அந்த மகானின் குரலாகவே மாறி அவரது இளமை கால அனுபவங்களை கேட்போம். அத்தியாயம் 1. எனது பெற்றோரும் இளமை காலமும். இந்திய கலாச்சாரத்தின் தனிச்சிறப்பே அது நீண்ட காலமாகவே நிலையான உண்மைகளை தேடுவதிலும் அதனோடு இணைந்த குரு சீட உறவிலுமே அமைந்துள்ளது. என்னுடைய பாதையானது காலத்தால் அழியாதவாறு செதுக்கப்பட்ட ஒரு அழகிய வாழ்வை கொண்ட கிறிஸ்துவை போன்ற ஒரு ஞானியிடம் என்னை அழைத்துச் சென்றது. அவர் இந்தியாவின் எஞ்சியிருக்கும் ஒரே செல்வமான மாபெரும் குருக்களில் ஒருவர். ஒவ்வொரு தலைமுறையிலும் தோன்றி ஆன்மீக பொக்கிஷங்களை அழியாமல் காத்து வருபவர்கள் இவர்களே. எனது முற்பிறவியின் முரண்பட்ட தன்மைகளை உள்ளடக்கியதாகவே என் சிறுவயது நினைவுகள் உள்ளன. இமயமலை பனியில் ஒரு யோகியாக வாழ்ந்த தொலைதூர வாழ்க்கையின் தெளிவான நினைவுகள் எனக்கு வந்தன. காலமற்ற ஏதோ ஒரு இணைப்பின் மூலம் கிடைத்த இந்த கடந்த கால காட்சிகள் எனக்கு எதிர்காலத்தை பற்றிய ஒரு பார்வையையும் அளித்தன. குழந்தை பருவத்தின் உதவியற்ற அவமானங்கள் என் மனதை விட்டு இன்னும் அகலவில்லை. என்னால் நடக்கவோ என்னை நான் சுதந்திரமாக வெளிப்படுத்திக் கொள்ளவோ முடியவில்லை என்ற உணர்வு எனக்குள் ஒரு கோபத்தை ஏற்படுத்தியது. என் உடல் பலவீனத்தை உணர்ந்த போது எனக்குள் பிரார்த்தனை அலைகள் எழுந்தன. உள்ளுக்குள் ஒலித்த மொழிகளின் குழப்பத்திற்கிடையே என் காதுகள் மெல்ல மெல்ல என் மக்களின் வங்காள மொழி சத்தங்களுக்கு பழகிக் கொண்டன. ஒரு குழந்தையின் மனப்பரப்பு எவ்வளவு ஏமாற்றக்கூடியது! பெரியவர்கள் அதை வெறும் பொம்மைகளுக்கும் கால் விரல்களுக்கும் மட்டுப்படுத்தப்பட்டதாக நினைக்கிறார்கள். மனக்குழப்பமும் ஒத்துழைக்காத உடலும் என்னை பிடிவாதமான அழுகைக்கு இட்டுச் சென்றன. மகிழ்ச்சியான நினைவுகளும் என்னை சூழ்கின்றன. என் தாயின் அரவணைப்புகள், மழலை மொழியில் பேச நான் எடுத்த முதல் முயற்சிகள், தள்ளாடி நடந்த முதல் அடிகள். இந்த ஆரம்ப கால வெற்றிகள் வழக்கமாக விரைவில் மறக்கப்பட்டாலும் அவைதான் தன்னம்பிக்கையின் இயற்கையான அடித்தளம். எனது இந்த நீண்ட கால நினைவுகள் ஒன்றும் புதிதல்ல. பல யோகிகள் வாழ்க்கை மற்றும் மரணம் என்ற நாடகத்தனமான மாற்றத்தால் தடைபடாமல் தங்கள் தன்னுணர்வை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறியப்படுகிறது. மனிதன் வெறும் உடலாக மட்டும் இருந்தால் அதன் இழப்பு அடையாளத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும். ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளாக தீர்க்கதரிசிகள் உண்மையைத்தான் பேசினார்கள் என்றால் மனிதன் அடிப்படையில் உருவமற்ற ஆன்ம இயல்புடையவன். நான் 19ஆம் நூற்றாண்டின் கடைசி 10 ஆண்டுகளில் பிறந்தேன். என் முதல் 8 வருடங்களை கோரக்பூரில் கழித்தேன். இது வடகிழக்கு இந்தியாவின் ஐக்கிய மாகாணங்களில் உள்ள எனது பிறந்த இடமாகும். நாங்கள் 8 குழந்தைகள், 4 பையன்கள் மற்றும் 4 பெண்கள். முகுந்த லால் கோஷ் என்ற நான் 2வது மகன் மற்றும் 4வது குழந்தை. அப்பாவும் அம்மாவும் க்ஷத்ரிய குலத்தைச் சேர்ந்த வங்காளிகள். இருவருமே புனிதமான இயல்புடையவர்கள். அவர்களின் பரஸ்பர அன்பு அமைதியாகவும் கண்ணியமாகவும் இருந்தது. அது ஒருபோதும் அற்பமாக வெளிப்பட்டதில்லை. 8 இளம் உயிர்களின் சூழலும் அமளிக்கு நடுவே பெற்றோரின் பூரண ஒற்றுமையே அமைதியான மையமாக திகழ்ந்தது. தந்தை பகவதி சரண் கோஷ் அன்பானவர், தீவிரமானவர், சில சமயங்களில் கண்டிப்பானவர். நாங்கள் அவரை மிகவும் நேசித்தாலும் அவரிடம் ஒருவித மரியாதைக்குரிய இடைவெளியை கடைபிடித்தோம். சிறந்த கணிதவியலாளரும் தர்க்கவாதியுமான அவர் முக்கியமாக தனது புத்தியாலேயே வழிநடத்தப்பட்டார். ஆனால் அம்மாவோ இதயங்களின் ராணி. அவள் எங்களுக்கு அன்பின் மூலமாகவே பாடம் கற்பித்தாள். அவள் இறந்த பிறகு தந்தை தனது உள்ளார்ந்த மென்மையை அதிகமாக வெளிப்படுத்தினார். அப்பா அலுவலகத்திலிருந்து வரும்போது அவரை வரவேற்பதற்காக தயாராவது அம்மாவின் வழக்கம். மதிய நேரங்களில் எங்களை கவனமாக உடையுடுத்தி தயார்படுத்துவது அப்பாவுக்கு செய்யும் தினசரி மரியாதை.
இந்தியாவின் பெரிய நிறுவனங்களில் ஒன்றான பெங்கால் நாக்பூர் ரயில்வேயில் அவர் ஒரு துணைத் தலைவருக்கு இணையான பதவியில் இருந்தார். அவரது பணி பயணம் செய்வதை உள்ளடக்கியது. எனவே என் சிறுவயதில் எங்கள் குடும்பம் பல நகரங்களில் வசித்தது. அம்மா ஏழைகளுக்கு உதவுவதில் தாராள குணம் கொண்டவள். அப்பாவும் இரக்க குணம் கொண்டவர்தான். ஆனால் சட்டம் மற்றும் ஒழுங்கின் மீதான அவரது மரியாதை பட்ஜெட் வரை நீடித்தது. ஒருமுறை அப்பா சம்பாதிக்கும் மாத வருமானத்தை விட அதிகமாக 15 நாட்களிலேயே அம்மா ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக செலவழித்து விட்டாள். நான் கேட்பதெல்லாம், தயவு செய்து உங்கள் தர்ம காரியங்களை ஒரு நியாயமான வரம்பிற்குள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று அப்பா கூறினார். கணவரிடமிருந்து வந்த மென்மையான கண்டிப்பு கூட அம்மாவுக்கு தாங்க முடியாததாக இருந்தது. குழந்தைகளுக்கு எந்த பிணக்கையும் காட்டிக்கொள்ளாமல் அவள் ஒரு வாடகை வண்டியை வரவழைத்தாள். போய் வருகிறேன், நான் என் அம்மா வீட்டிற்கு செல்கிறேன் என்றாள். அது ஒரு பழமையான இறுதி எச்சரிக்கை. நாங்கள் திகைத்துப் போய் அழத் தொடங்கினோம். நல்ல வேளையாக எங்கள் தாய்மாமன் சரியான நேரத்தில் வந்தார். அவர் அப்பாவிடம் சில அறிவுரைகளை, சந்தேகமே இல்லாமல் காலங்காலமாக சொல்லப்பட்டு வரும் ஆலோசனைகளை ரகசியமாக கூறினார். அப்பா சில சமாதான வார்த்தைகளை சொன்ன பிறகு அம்மா மகிழ்ச்சியுடன் வண்டியை திருப்பி அனுப்பினாள். என் பெற்றோருக்கிடையில் நான் கண்ட ஒரே பிரச்சனை இதுதான். ஆனால் ஒரு குறிப்பிடத்தக்க விவாதத்தை நான் நினைவு கூறுகிறேன். வீட்டிற்கு தற்போது வந்திருக்கும் ஒரு ஏழை பெண்ணுக்கு தயவு செய்து 10 ரூபாய் கொடுங்கள். அம்மாவின் புன்னகையில் அவளுக்கே உரிய வற்புறுத்தல் இருந்தது. ஏன் 10 ரூபாய்? 1 ரூபாய் போதுமே என்றார் அப்பா. மேலும் அவர் ஒரு நியாயத்தைச் சேர்த்தார். என் தந்தையும் தாத்தாவும் திடீரென்று இறந்தபோது நான் வறுமையின் முதல் சுவையை உணர்ந்தேன். பள்ளிக்கு மைல் கணக்கில் நடப்பதற்கு முன் எனக்கு கிடைத்த ஒரே காலை உணவு ஒரு சிறிய வாழைப்பழம். பின்னர் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது நான் மிகுந்த வறுமையில் இருந்தேன். ஒரு பணக்கார நீதிபதியிடம் மாதம் 1 ரூபாய் உதவித்தொகைக்காக விண்ணப்பித்தேன். 1 ரூபாய் கூட முக்கியமானது என்று கூறி அவர் அதை மறுத்துவிட்டார் என்றார். அந்த 1 ரூபாய் மறுக்கப்பட்டதை நீங்கள் எவ்வளவு கசப்புடன் நினைவு கூறுகிறீர்கள்? அம்மாவின் இதயத்தில் ஒரு உடனடி தர்க்கம் இருந்தது. உங்களுக்கு மறுக்கப்பட்டது போல இந்த பெண்ணுக்கும் அவசரமாக தேவைப்படும் 10 ரூபாயை நீங்கள் மறுத்ததை அவளும் வலியுடன் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று அம்மா கேட்டாள். நீ ஜெயித்து விட்டாய். தோல்வியுற்ற கணவர்களின் காலங்காலமான சைகையுடன் அவர் தனது பணப்பையை திறந்தார். இதோ 10 ரூபாய் நோட்டு. என் நல்லாசையுடன் அவளிடம் கொடு என்றார். அப்பாவின் தீர்ப்புகள் எப்போதும் நியாயமாகவும் சமநிலையாகவும் இருப்பதையே நான் கண்டேன். விடுமுறை பயணமோ அல்லது புதிய மோட்டார் சைக்கிளோ நான் கேட்கும் விஷயங்களுக்கு 1 அல்லது 2 நல்ல காரணங்களை முன்வைத்தால் அவர் எப்போதும் நான் விரும்பியதை வாங்கிக் கொடுப்பார். அப்பா சிறுவயதில் குழந்தைகளுக்கு கண்டிப்பானவராக இருந்தாலும் தன் விஷயத்தில் அவர் ஒரு துறவி போலவே இருந்தார். உதாரணத்திற்கு, அவர் ஒருபோதும் நாடகங்களுக்கு சென்றதில்லை. மாறாக பல்வேறு ஆன்மீக பயிற்சிகளிலும் பகவத்கீதையை படிப்பதிலும் தனது ஓய்வை கழித்தார். எல்லா ஆடம்பரங்களையும் தவிர்த்த அவர் ஒரு ஜோடி காலணி உபயோகமற்றதாக மாறும் வரை அதையே அணிவார். அவரது மகன்கள் கார்களை வாங்கிய பிறகும் அப்பா அலுவலகத்திற்கு செல்ல டிராம் வண்டியையே விரும்பினார். அதிகாரத்திற்காக பணம் சேர்ப்பது அவரது இயல்புக்கு மாறானது. ஒருமுறை கல்கத்தா அர்பன் வங்கியை நிறுவிய பிறகு அதன் பங்குகளை வைத்துக்கொண்டு பயனடைய அவர் மறுத்துவிட்டார். ஓய்வு நேரத்தில் ஒரு குடிமைப் பணியை செய்யவே அவர் விரும்பினார். திருமணமான புதிதில் என் பெற்றோர்கள் காசியைச் சேர்ந்த மகான் லஹிரி மகாசாயரின் சீடர்களாயினர். இந்த தொடர்பு அப்பாவின் இயற்கையான துறவு மனப்பான்மையை வலுப்படுத்தியது. எனது தந்தை காசியைச் சேர்ந்த மகான் லஹிரி மகாசாயரை முதலில் சந்தித்த விதம் மிகவும் சுவாரஸ்யமானது. கோரக்பூர் அலுவலகத்தில் பணியாற்றிய அபினாஷ் பாபு என்ற ஊழியர் மூலமாகத்தான் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. அபினாஷ் பாபு அடிக்கடி இந்திய துறவிகளின் மகிமைகளை பற்றிய கதைகளை எனக்கு சொல்வார். ஒரு கோடைக்கால மாலை நேரத்தில் அபினாஷ் பாபுவிடம் என் தந்தை எப்படி லஹிரி மகாசாயரின் சீடரானார் என்று கேட்டேன். அவர் சொல்லத் தொடங்கினார். ஆண்டுகளுக்கு முன்பு நான் காசியில் இருக்கும் என் குருவை தரிசிக்க 1 வாரம் விடுப்பு கேட்டேன். ஆனால் உனது தந்தையோ அலுவலக வேலையில் கவனம் செலுத்து, மத வெறியனாக மாறாதே
என்று கிண்டல் செய்து என் விடுப்பை மறுத்துவிட்டார். நான் மிகுந்த சோகத்துடன் ஒரு காட்டு பாதை வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தேன். அப்போது உனது தந்தை பல்லக்கில் வந்து கொண்டிருந்தார். என்னை கண்டதும் கீழே இறங்கி வந்து உலகியல் வெற்றியின் அவசியத்தை பற்றி எனக்கு அறிவுரை கூறினார். ஆனால் என் மனமோ லஹிரி மகாசயரை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது என்று அழுது கொண்டிருந்தது. நாங்கள் ஒரு அமைதியான வயல்வெளியின் அருகே வந்தோம். மாலை சூரியன் அந்த புல்வெளியில் ஜொலித்துக் கொண்டிருந்தது. திடீரென்று எங்கிருந்து வந்தார் என்று தெரியவில்லை. என் குரு லஹிரி மகாசயர் அங்கே தோன்றினார். பகவதி, உன் ஊழியரிடம் நீ ஏன் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறாய் என்று அவரது குரல் எங்கள் காதுகளில் ஒலித்தது. வந்த வேகத்திலேயே அவர் மறைந்தும் விட்டார். நான் முழங்காலிட்டு வணங்கினேன். உனது தந்தை திகைத்துப் போய் நின்றார். பிறகு அவர் என்னிடம், அபினாஷ், நான் உனக்கு மட்டும் விடுப்பு தரவில்லை, எனக்கும் விடுப்பு எடுத்துக் கொள்கிறேன். உனக்காக இப்படி தோன்றிய அந்த மகானை நான் தரிசிக்க வேண்டும். என் மனைவியையும் அழைத்துக் கொண்டு நாளைக்கே காசிக்கு வருகிறேன் என்று கூறினார். அடுத்த நாள் நாங்கள் காசிக்குச் சென்றோம். அங்கே லஹிரி மகாசாயர் பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவர் என் தந்தையை பார்த்து, பகவதி, உன் ஊழியரிடம் நீ ஏன் இவ்வளவு கடுமையாக நடந்து கொள்கிறாய் என்று வயல்வெளியில் கேட்ட அதே வார்த்தைகளைச் சொன்னார். பிறகு எங்கள் இருவருக்கும் கிரியா யோக தீட்சை அளித்தார். அன்று முதல் உனது பிறப்பு லஹிரி மகாசாயரின் அருளோடு இணைக்கப்பட்டது. நான் பிறந்த சிறிது காலத்திலேயே லஹிரி மகாசயர் மகா சமாதி அடைந்துவிட்டார். ஆனாலும் அவரது புகைப்படம் எங்கள் வீட்டு பூஜை அறையில் எப்போதும் இருக்கும். அந்த புகைப்படம் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தியானத்தில் அந்த படம் உயிர் பெற்று வருவது போலவும் நான் அதன் கால்களை தொடுவது போலவும் உணர்வேன். எனக்கு 8 வயதிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. எனக்கு ஆசிய காலரா நோய் தாக்கியது. பிழைப்பது கடினம் என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்கள். என் படுக்கைக்கு அருகில் நின்ற என் தாய் சுவரில் இருந்த லஹிரி மகாசாயரின் படத்தை காட்டி, மனதிற்குள் அவரை வணங்கு, உன் உயிர் பிழைக்கும் என்றாள். நான் அந்த படத்தை பார்த்தேன். திடீரென்று அதிலிருந்து ஒரு பேரொளி தோன்றி என் அறை முழுவதையும் என் உடலையும் நிரப்பியது. என் குமட்டல் நின்றது. நோய் அறிகுறிகள் மறைந்தன. நான் குணமானேன். உடனடியாக எழுந்து என் தாயின் கால்களில் விழுந்து வணங்கினேன். அவளும் அந்த ஒளியை கண்டதாகச் சொன்னாள். அந்த புகைப்படத்திற்கும் ஒரு அதிசய வரலாறு உண்டு. லஹிரி மகாசயர் புகைப்படம் எடுப்பதை விரும்பாதவர். ஒருமுறை கங்காதர் பாபு என்ற புகைப்படக் கலைஞர் எப்படியாவது குருவை படம் எடுத்து விடுவது என்று சவால் விட்டார். அவர் குருவை புகைப்படம் எடுத்தார். ஆனால் பிளேட்டில் குருவின் உருவம் தவிர மற்ற எல்லாமே பதிவாகியிருந்தது. குரு இருந்த இடம் மட்டும் வெறுமையாக இருந்தது. கங்காதர் பாபு அழுது கொண்டே குருவிடம் சென்றார். அப்போது குரு சொன்னார், நான் ஆத்மா. உன் கேமராவால் சர்வ வியாபியான கண்ணுக்குத் தெரியாத ஒன்றை எப்படி படம் பிடிக்க முடியும் என்றார். பிறகு சீடனின் வேண்டுகோளுக்காக அடுத்த நாள் போஸ் கொடுக்கச் சம்மதித்தார். அப்போது எடுக்கப்பட்ட படம்தான் இன்றைக்கு உலகமெங்கும் வணங்கப்படுகிறது. எனது சிறுவயதில் மற்றொரு முக்கியமான அனுபவம் எனக்கு கிடைத்தது. அது வார்த்தைகளின் சக்தி பற்றியது. ஒரு நாள் காலையில் நானும் என் அக்கா உமாவும் வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தோம். உமா காலில் ஒரு கொப்புளம் வந்திருந்தது. அவள் மருந்து போட்டுக் கொண்டிருந்தாள். நான் விளையாட்டாக என் கையில் மருந்து தடவினேன். உமா, ஏன் நல்ல கைக்கு மருந்து போடுகிறாய் என்று கேட்டாள். நாளைக்கு எனக்கு இங்கே ஒரு பெரிய கொப்புளம் வரும். உன்னுடைய கொப்புளம் இப்போதிருப்பதை விட 2 மடங்காகும் என்று நான் சொன்னேன். நீ பொய் சொல்கிறாய் என்று உமா கோபப்பட்டாள். நான் மிகுந்த உறுதியுடன் என் மனோபலத்தால் சொல்கிறேன், நாளை இது நடக்கும் என்றேன். மறுநாள் காலை நான் சொன்னது போலவே என் கையில் ஒரு பெரிய கொப்புளம் இருந்தது. உமாவின் கொப்புளமும் பெரிதாகி இருந்தது. உமா அலறிக்கொண்டு அம்மாவிடம் ஓடினாள். முகுந்தன் மந்திரவாதி ஆகிவிட்டான் என்று அழுதாள். அம்மா என்னை கண்டித்தாள். வார்த்தைகளை தீயவற்றுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுரை கூறினாள். அந்த வடு இன்றும் என் கையில் இருக்கிறது. வார்த்தைகளுக்கு ஒரு அதிர்வு சக்தி உண்டு என்பதை நான் அன்று உணர்ந்தேன். மற்றொரு சம்பவம் லாகூரில் நடந்தது. அங்கே நான் காளி தேவியின் சிறிய படம் ஒன்றை வைத்திருந்தேன். என் பிரார்த்தனைகள் அனைத்தும் அங்கே பலிக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஒரு நாள் நானும் உமாவும் மொட்டை மாடியில் நின்றோம்.
எதிர் வீட்டில் சிலர் காற்றாடி விட்டுக் கொண்டிருந்தார்கள். உமா என்னை கேலி செய்தாள். காளி தேவி அந்த 2 காற்றாடிகளையும் உனக்கு கொடுப்பாரா என்றாள். ஏன் கொடுக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டு நான் மனதிற்குள் வேண்டினேன். எதிர் வீட்டில் காற்றாடி போட்டி நடந்தது. ஒரு காற்றாடி அருந்து என் திசையில் வந்தது. காற்று நின்றதால் அது என் கைக்கு எட்டும் தூரத்தில் இருந்த ஒரு கள்ளிச் செடியில் சிக்கியது. நான் அதை எடுத்து உமாவிடம் கொடுத்தேன். இது தற்செயலாக நடந்தது. அடுத்த காற்றாடியும் வந்தால் நான் நம்புகிறேன் என்றாள் உமா. நான் இன்னும் தீவிரமாக வேண்டினேன். அடுத்த காற்றாடியும் அருந்து காற்றுக்கு எதிர் திசையில் வந்து அதே செடியில் சிக்கியது. நான் அதையும் எடுத்துக் கொடுத்தேன். உமா பயந்து போய் உண்மையிலேயே உனக்கு அருள் இருக்கிறது என்று சொல்லி ஓடிவிட்டாள். இத்துடன் ஒரு யோகியின் சுயசரிதம் நூலின் முதல் அத்தியாயமான எனது பெற்றோரும் இளமை காலமும் நிறைவடைகிறது. நண்பர்களே, இந்த முதல் அத்தியாயத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? ஒரு ஆன்மீக தேடலுக்கு அடித்தளம் நம் வீட்டிலேயே தொடங்குகிறது. யோகானந்தரின் பெற்றோர் அறிவு மற்றும் அன்பு ஆகிய 2 சிறகுகளாக இருந்து அவரை வளர்த்தனர். குருவின் அருள் என்பது ஒரு புகைப்படத்திற்குள் அடங்குவதல்ல, அது எங்கும் நிறைந்தது என்பதை லஹிரி மகாசாயரின் அற்புதம் நமக்கு உணர்த்துகிறது. மேலும் நம் வார்த்தைகளுக்கு ஒரு மாபெரும் சக்தி உண்டு என்பதையும், அதை தீய வழியில் பயன்படுத்தாமல் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டும் என்பதையும் அந்த சிறுவயது அனுபவம் நமக்கு கற்றுத்தருகிறது. இத்துடன் முதல் அத்தியாயம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் அத்தியாயம் 2 என் தாயின் இறப்பும் மந்திரத் தாயத்தும் என்ற தலைப்பில் யோகானந்தரின் வாழ்க்கையை திசை திருப்பிய ஒரு சோகமான நிகழ்வையும் அதைத் தொடர்ந்து நடந்த ஒரு அதிசயத்தையும் பற்றி பார்க்கப் போகிறோம். எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.